கர்த்தருக்கு சோத்திரம். இன்று நம்ம பார்ப்பது ரோமர் 2வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல ரட்சிப்பு குறித்து சொல்லலனாலும் நியாய தீர்ப்பை பத்தி சொல்லுகிறார். அதாவது யாருக்கெல்லாம் பாவத்திற்கான தண்டனையான நியாய தீர்ப்பு வரும், எதன் அடிப்படையில வருங்கிறத தெளிவா சொல்லி நமக்கு சுட்டி காட்டுகிறார். இரண்டாவதாக யாருக்கெல்லாம் நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுகிறார். முதலாவதாக எதன் அடிப்படையில நியாய தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வசனம் 1ல சொல்றாரு பாருங்க. நீ யாராக இருந்தாலும் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாராக இருந்தாலும் போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லைங்கிறார். நீ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, நிறைய படித்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்ல பெரிய போதகராக இருந்தாலும் சரி, நீ மற்றவரை குற்றவாளி என்று தீர்க்கிற நீ அதே தவறுகளை நீயே செய்யும் போது போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லைங்கிறார். அப்ப நீ எந்த சூழ்நிலையில இருந்து ஒரு தவறுகள் செய்தால் அந்த தவறை நீயே செய்திருந்தால் அவருக்கு ஒரு தண்டனை கொடுப்ப இல்லையா, அந்த தண்டனை உன்னையே வந்து சேருங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் வசனத்திலே சொல்லியிருப்பார். அப்ப நீ போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லைங்கிறார். அப்ப நீ எந்த சூழ்நிலையில எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் உனக்கு வர வேண்டிய தண்டனை கண்டிப்பாக வருங்கிறத இந்த வசனத்துல நமக்கு தெளிவா தெரியப்படுத்துகிறார். இரண்டாவது வசனம் என்ன சொல்ல, இரண்டாவது வார்த்தை என்ன சொல்றாரு என்றால், நித்திய ஜீவன் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறார். இப்ப யாருக்கெல்லாம் நித்திய ஜீவன் கிடைக்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போனோம்னால் வசனம் 6-7 சொல்லியிருப்பார். அவனவன் தன் தன் கிரியைகளுக்கு தக்கதாறு பலனை கொடுப்பார். அது மட்டும் இல்ல, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்தவர்களுக்கு மகிமையும் கனத்தையும் கொடுப்பார். நித்திய ஜீவன் அவர்களுக்கு தான் கொடுப்பார். அப்ப நல்ல விஷயத்தை நம்ம செய்யும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளை வந்து சேரும். அது மட்டுமல்ல, தேவனுடைய நித்திய ஜீவன் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்ப நம்ம நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார், என்ன நமக்கு செய்திருக்கிறாரோ அதை நம்ம மற்றவர்களுக்கு மற்ற ஏழைகளுக்கு நம்ம கொடுத்து உதவும் போது செய்யப்படும் போதும் அது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வந்து சேருங்கிறது நமக்கு இந்த வசனத்து மூலமா நமக்கு தெரியுது. இப்ப இந்த அதிகாரம் முழுசா நமக்கு சில விஷயம் என்ன தெரியுது என்றால், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இந்த பூமியில வாழ்கிற மக்களுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. என்னன்னா, ஒரு தவறுகள் செய்யறாங்க, இல்ல அந்த ஒரு குற்றங்கள் செய்யும் போது அந்த குற்றத்தில் தப்பிக்கிறதுக்காக ஒரு பணத்தை கொடுத்து, இல்ல நல்ல பெரிய வக்கீலை வச்சு, இல்ல இந்த எங்கேயாவது ஓடி போய் மற்ற ஊர்களை போய் தப்பிச்சு உசுறு வாழ்ந்துடுறாங்க. அது சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சு தப்பிச்சுக்கிறாங்க. ஆனா தேவனுடைய சட்டத்திட்டத்தின்படி பரலோகத்துல நீ எந்த தவறுகள் செய்திருந்தாலும், நீ எங்க போனாலும் அவர்கிட்ட தவறுல தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது சொல்றாரு. அப்ப நம்ம தவறுகளை தப்பிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கப்படும் போது அந்த தண்டனையிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து நம்ம குறைத்துக் கொள்வதற்கு நமக்கு உதவியா இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அப்படியாக நாம் முழுசா நம்ம ஒவ்வொருவரும் இன்னைக்கு எத்தனையோ பேர் தேவனை அறியாதவ, இயேசு கிறிஸ்து என்னென்ன தெரியாம இருக்க மக்கள் இடத்துல அவங்க பாவத்துல மறிக்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம சில விஷயத்த சொல்லணும். நீங்க பாவத்துல இருக்கீங்க, இந்த பாவத்தை செய்யாதீங்க அப்படின்னு எப்படியே எந்த வகையில நம்ம சொல்லும் போது அவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு உதவியா இருக்குங்கிறது நம்ம இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியாக நம்ம ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை முழுசும் படிப்போம், தியானிப்போம். கர்த்தர் தாமே தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.